ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு சேனல் வந்துருக்கோம். வீட்டில் போர் அடிக்கணுமே அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டு லைக்ஸ் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாள் ஒரு விவசாயி தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த விவசாயிக்கு ஒரு காலில் புண்ணு அடிபட்டுருச்சு. உடனே அடிபட்டதுனால அந்த விவசாயி வீட்டுக்கு போனார். ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு இப்படி நோண்டி போனார். போகிற வழியில் ஒரு முள் செடி, அந்த முள் செடியில் அவர் கால் குத்திட்டு அவர் பார்க்காரு. முள் செடியில் இருக்குதுயா, அது இப்போ நம்ம குத்துற முள் செடி நிறைய பேருக்கு குத்துன்ட்டு அந்த முள் செடியை அவர் வேலை செய்ய வச்சிருந்த இதால் வெட்டி எரிஞ்சிட்டாரு. உடனே அந்த முள் செடியை வெட்டி எரிஞ்ச உடனே ஒரு பானை, அந்த பானையில் ஒரு பூட்டி இருந்தது. அதை திறந்து பார்த்தா பூரா தங்கம். அதுக்கப்புறமா அவர் திருப்பி அந்த மண்ணை வச்சு அந்த பானையை புதைச்சி மூடிட்டாரு. மறுநாள் காலையில் வரும்போது அந்த அந்த விவசாயியின் மனைவி அவள் பக்கத்து வீட்டுக்கிட்டே சொல்லுதா, என் புருஷன் இந்த தங்கத்தை பார்த்தாரு. தங்கம் இருக்க பானையை அந்த பானையை அப்படியே விட்டுட்டு வந்துட்டாரு. உடனே நீ உன் புருஷனை எடுத்துட்டு வர சொல்லி நீயும் நானும் பங்கு போட்டுக்கலாம், உன் புருஷனுக்கு ஒரு பங்கு கொடுத்துடலான்னு சொன்னான். உடனே அவன் புருஷன் நைட்டு போனார். போய் எடுத்த உடனே அந்த பானை பூட்டை திறந்த உடனே பாம்பாக இருந்தது. திருப்பி அந்த பானை பூட்டை மூடிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் அந்த சொன்னால இன்னொருத்தி பங்கு போட்டுக்கலான்னு அவன் வீட்டுக்குள்ளே போய் போட்டாங்க. உடனே அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த விவசாயியோட முள்ளு குத்துற கால் குணமாகி அந்த பாம்பு தங்கமாக மறிச்சு. அவ்வளோதான் கதை போச்சு. கதையோட கருத்து என்னன்னா, நல்லவங்களுக்கு தான் எப்போவுமே பலன், தீயவங்களுக்கு பலன் இல்லை. தேங்க்யூ. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.